ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷானூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கிலோ ஆவல் மீன் வாங்கியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அது மீனில் நடுவில் அந்த ரத்தம்லாம் கட்டி நிற்கும். அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் கல் உப்பும் போட்டு இன்னும் 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாஷ் பண்ணி மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நான் மீன் வறுவல் பொடி யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். மீனோட அளவுக்கு தகுந்த மாதிரி பொருளோட குவான்டிட்டியும் சேஞ்ச் ஆகும். சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். லெமன் ஹாஃப் புளிஞ்சு விட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். குருமிளகு பவுடர் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீனெல்லாம் மசாலாவில் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour இல்லை ஒரு 10 minutes வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். அந்த மசாலாலாம் மீனில் நல்லா இறங்குற வரைக்கும். மசாலா மீனில் நல்லா பட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மசாலாவில் ஊற வச்ச மீன் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். வாசத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அது மீன் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மீன் தான். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். பாய்.